சமாதானம் என்னும் ஆவியின் கனி. சண்டை, முரண்பாடு, குழப்பம் இல்லாத அமைதியான நிலையைத்தான் சமாதானம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பல நேரங்கள்ல யாரும் இல்லாத தனிமையான ஒரு இடத்துக்கு போனா நமக்கு சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படிப்பட்ட சமாதானம் நமக்கு நிரந்தரமா இருப்பதில்லை. ஒருவேளை நீங்க உங்க மனசுல சமாதானம் இல்லாதவர்களா இருக்கீங்கன்னா அப்ப இந்த செய்தி உங்களுக்கானதுதான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அப்படின்னு சொல்றாரு. கிறிஸ்து கொடுக்கும் சமாதானத்தை பெறுவதற்கு நம்ம எங்குமே அலைந்து திரிய வேண்டாம். ஏனென்றால் அவர் நமக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன் அப்படின்னு ஏற்கனவே சொல்லி இருக்கிறாரு. அவருடைய சமாதானம் எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் அப்படின்ட்டு பிலிப்பியர் 4:7 சொல்லுகிறது. அப்படிப்பட்ட சமாதானம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கும் சமாதானம் அப்படின்னு ரோமர் 5:1 நமக்கு சொல்லுகிறது. அப்படிப்பட்ட சமாதானம் நம்முடைய இருதயங்களில் ஆழக்கடவுது அப்படின்னு கொலோசையர் 3:15 சொல்லுது. அப்படிப்பட்ட சமாதானம் தாங்க ஆவியின் கனி. உலக சமாதானம் குலைந்து போகும், ஆனால் இயேசுவின் சமாதானம் ஆழமானது, நிலையானது, அசைக்க முடியாதது. எந்த சூழலிலும் தேவன் கட்டுப்பாட்டில் இருக்கிறார். அவரே நமக்கு சமாதானத்தை தருகிறவர். ஆமேன்.